நம்பினா இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மகாபாரதத்துல வந்து தெளிவா சொல்லுது. ஜோதிடமும் ஜோதிட பரிகாரமும் அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இன்னொரு பரிகாரம் சொல்றாரு. இங்க பரிகாரத்திற்கான நாயகனே கிருஷ்ணன் தான். நம்ம வந்து 9 கோள்களுக்கான விதிகள் எல்லாமே படிச்சு ஜோதிடத்துல நல்லா தெளிவா தெரிஞ்சு போயிட்டு இருப்போம். ஆனா இந்த விதிகளால் வரக்கூடிய நம்மளுடைய தலைவிதியை மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பரிகார நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண பரமாத்மா தான். நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. போர் நடக்குது, கர்ணன் வீழ்த்தப்படுறான். கர்ணன் கொலை செய்யப்பட்ட, அதாவது வந்து போர்ல வந்து அவங்கள கர்ணனை கொன்னு அவருக்கு வந்து உசுறு போகாம இருக்கு. புனிதன், முக்தி பெறக்கூடியவன், நல்ல தர்மத்தை செஞ்சவன், புண்ணியத்தை செஞ்சவன், இவனுக்கு வந்து முழுமையா வந்து இறப்பு அப்படின்றது வர்றதில்லை. இதை உடனே தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு டக்குன்னு வந்து அவற்றில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை பூரா வாங்குறார். இங்கேயே இன்னொரு பரிகாரத்தை சொல்றார். இது வந்து மிக மிக முக்கியமான பரிகாரம். செவ்வாய்க்கு பரிகாரமே அங்கதான் வருது. முழுமையான சத்திரிய குணம், முழுமையான சத்திரிய குல பிறப்பு. சூரியனுக்கு பிறந்தவன் கர்ணன். அப்ப அந்த சத்திரிய குல பிறப்பு செவ்வாய். இந்த செவ்வாய் தோஷம் அதிகமா, அதாவது வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு லக்கணத்திற்கு ஆகாத செவ்வாயாக இருந்து வலுத்துட்டான் அப்படின்னா இங்க செவ்வாய் தோஷமாக இருக்கும். எப்படி சொல்லுவோம்? செவ்வாய லக்கணத்துல இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மேக்சிமம் லக்கணத்துல இருக்கிறது வந்து தோஷம் எடுத்துக்கலாம். 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த தோஷத்திற்கும், இந்த தோஷம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மிக கடுமையான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அங்கேயே ரத்த தானத்தை செய்ய சொல்லுவார். எப்படி? இவர்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணியத்தை பூரா தான் வாங்க, கர்ணன் இருக்கக்கூடிய புண்ணியத்தை பூரா தான் வாங்கும் போது இங்க நீர் வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அந்த போர்படை, அதாவது படை பூமியில இல்லை. அப்ப அந்த போர்க்களத்துல இல்லாதனால ரத்தத்தை எடுத்து தாரை வார்த்து தனது புண்ணியத்தை பூரா கிருஷ்ணனுக்கு வார்க்கிறார் கர்ணன். அப்ப இங்க ஒரு பரிகாரம் வருது. இங்க என்ன பரிகாரம்? செவ்வாய்க்கு வந்து பரிகாரம் முழுமையாக கிருஷ்ணன் அங்க சொன்னதுதான். ரத்த தானம் செய்யுங்க. செவ்வாய் கெட்டுருச்சு அல்லது செவ்வாயினால் வரக்கூடிய முரட்டுத்தன்மையான, அதாவது மூர்க்கமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதற்கு பரிகாரம் தேட சொல்லி அங்கேயே சொல்லிட்டார். அப்போ இது வந்து துவாபர யுகத்துல வந்து மகாபாரதம் நடந்திருக்கு. அப்ப துவாபர யுகத்துல வந்து ஜோதிடம் பரிமாணம் அடைஞ்சிருக்கு. திரேதா யுகத்துல இருந்த அந்த ராவணன் இருந்து இங்க துவாபர யுகத்துக்கு வரக்கூடிய இங்க சகாதேவன் இருந்து பரிமாணமாகி அதற்கு எங்கெங்க இந்த பரிகாரம் சொல்றது அப்படிங்கறத இந்த பரிமாணத்துக்கும் இந்த இது வந்துச்சு. அதாவது இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு யுகத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கு வளர்ந்துகிட்டே வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம ஒன்னும் அதை போய் பரிணாமம் எல்லாம் பண்ண வேண்டாம். இருக்கிறத நல்லா தெளிவா படிச்சு மக்களுக்கு சொன்னாலே போதுமானது. அதுவே மிகப்பெரிய கடமை, அதுவே மிகப்பெரிய பரிகாரம். நீங்க கண்டுபிடிச்சு பദ്ധதிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு